டியர் கிரைஸ்ட், ஏசாயா புஸ்தகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாய் வாக்குத்தத்தங்கள் நிறைந்த ஒரு புஸ்தகம் என்றால் அது ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம்தான். இன்று நாம் பார்க்க போகிற அதிகாரம் ஏசாயா 44வது அதிகாரம். வாசிக்க கேட்கலாம். 3 பகுதிகளாக இதை நாம் பிரிக்கலாம். முதலாவதாக, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டதன் நோக்கம், தெரிந்து கொண்டார். இரண்டாவதாக அவர் சொல்லுகிறார், த லார்ட் நாட் ஐடியல்ஸ். அவர் சிலை அல்ல, அவர் உயிரற்ற ஒரு கடவுள் அல்ல. நம் வாழ்க்கையில் என்ன செய்ய நினைத்திருக்கிறாரோ அதை அறிவித்து வழிநடத்துகிற தேவன். மூன்றாவதாக, இஸ்ரவேல் நிச்சயமாக மீட்கப்படும் என்கிற செய்தியுள்ள ஒரு வசன பகுதி, அதிகாரம். இதை நாம் கவனமாய் வாசிக்க கேட்போம். இப்பொழுதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, கேள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறோருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல வளருவார்கள். ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான், ஒருவன் யாக்கோபின் பேரை தரித்து கொள்வான். ஒருவன் தான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்து கொள்வான். நான் முந்தினவரும் நான் பிந்தினோரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார். பூர்வ காலத்து ஜனங்களை நான் ஸ்தாபித்தது முதற்கொண்டு என்னைப் போல எதையாகிலும் வரவழைத்து இன்னினதென்று முன்னறிவித்து எனக்கு முன்னே வரிசையாக நிறுத்தத்தக்கவன் யார்? நிகழ்காரியங்களையும் வருக்காரியங்களையும் தங்களுக்கு அவர்கள் அறிவிக்கட்டும். நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். அக்காலம் முதற்கொண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணினதும் முன்னறிவித்ததும் இல்லையோ? இதற்கு நீங்களே என் சாட்சிகள். என்னை தவிர தேவன் உண்டோ? வேறே ஒரு கன்மலையும் இல்லையே. ஒருவனையும் அறியேன். விக்கிரகங்களை உருவாக்குகிற யாவரும் வீணர். அவர்களால் இச்சிக்கப்பட்டவைகளை ஒன்றுக்கும் உதவாது. அவைகள் ஒன்றும் காணாமலும் ஒன்றும் அறியாமலும் இருக்கிறதென்று தங்களுக்கு வெட்கம் உண்டாக அவைகளுக்கு தாங்களே சாட்சிகளாய் இருக்கிறார்கள். ஒன்றுக்கும் உதவாத தெய்வத்தை உருவாக்கி விக்கிரகத்தை வார்ப்பிக்கிறவன் எப்படிப்பட்டவன்? இதோ அவனுடைய கூட்டாளிகள் எல்லாரும் வெட்கமடைவார்கள். தொழிலாளிகள் நரஜீவங்கள் தானே, அவர்கள் எல்லாரும் கூடி வந்து நிற்கட்டும். அவர்கள் ஏகமாய் திகைத்து வெட்கப்படுவார்கள். கொல்லன் இரும்பை குரட்டால் இடுக்கி உலையிலே காய வைத்து சுத்திகளால் அதை உருவாக்கி தன் புய பலத்தினால் அதை பண்படுத்துகிறான். பட்டினியாயிருந்து பலனற்று போகிறான். தண்ணீர் குடியாமல் களைத்து போகிறான். தச்சன் நூல் பிடித்து மட்டப்பலகையால் மரத்துக்கு குறிப்போட்டு உளிகளினால் உருவப்படுத்தி கவரசத்தினால் அதை வகுத்து மனுஷ சாயலாக மனுஷ ரூபத்தின்படி உருவமாக்குகிறான். அதை கோவிலிலே நாட்டி வைக்கிறான். அவன் தனக்கு கேதுருகளை வெட்டுகிறான். ஒரு மருத மரத்தையாவது ஒரு கருவாலி மரத்தையாவது தெரிந்து கொண்டு காட்டு மரங்களிலே பலத்த மரத்தை தன் காரியத்துக்காக வளர்க்கிறான். அல்லது அசோக மரத்தை நடுகிறான். மலை அதை வளரச் செய்யும். மனுஷனுக்கு அவைகள் அடுப்புக்குமாகும்போது அவன் அவைகளில் எடுத்து குளிர் காய்கிறான். நெருப்பை மூட்டி அப்பம் சுடுகிறான். அதனால் ஒரு தெய்வத்தையும் உண்டு பண்ணி அதை பணிந்து கொள்கிறான். ஒரு விக்கிரகத்தையும் அதனால் செய்து அதை வணங்குகிறான். அதில் ஒரு துண்டை அடுப்பில் எரிக்கிறான். ஒரு துண்டினால் இறைச்சியை சமைத்து புசித்து பொரியலை பொரித்து திருப்தியாக்கி குளிர் காய்ந்து ஆஹா அனலானேன், நெருப்பை கண்டேன் என்று சொல்லி அதில் மீதியான துண்டை தனக்கு விக்கிரக தெய்வமாக செய்து அதற்கு முன் விழுந்து அதை வணங்கி, நீ என் தெய்வம், என்னை இரட்சிக்க வேண்டும் என்று அதை நோக்கி மன்றாடுகிறான். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள். காணாதபடிக்கு அவர்கள் கண்களும் உணராதபடிக்கு அவர்கள் இருதயமும் அடைக்கப்பட்டிருக்கிறது. அதில் பாதியை அடுப்பில் எரித்தேன். அதன் தலையின் மேல் அப்பத்தையும் சுட்டு இறைச்சியையும் பொரித்து புசித்தேன். அதில் மீதியான துண்டை நான்
அருவருப்பான விக்கிரகமாக்கலாமா? ஒரு மரக்கட்டையை வணங்கலாமா என்று சொல். என் மனதில் அவனுக்கு தோன்றவில்லை, தன் மனதில் அவனுக்கு தோன்றவில்லை. மாத்திரம் அறிவும் சொரணையும் இல்லை. அவன் சாம்பலை மேய்கிறான். வஞ்சிக்கப்பட்ட மனம் அவனை மோசம்படுத்தினது. அவன் தன் ஆத்துமாவை தப்பிவிக்காமலும் என் வலது கையிலே அபத்தம் அல்லவோ இருக்கிறதென்று சொல்லாமலும் இருக்கிறான். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன். வானங்களே கழித்து பாடுங்கள், கர்த்தர் இதை செய்தார். பூதலத்தின் தாழ்விடங்களே ஆர்ப்பரியுங்கள். பர்வதங்களே, காடுகளே, காட்டிலுள்ள சகல மரங்களே கெம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் யாக்கோபை மீட்டு இஸ்ரவேலிலே மகிமைப்படுகிறார். உன் மீட்பரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்கிறவர்களை நிர்மூலராக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக்க பண்ணுகிறவர். நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாலான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர். நான் ஆழத்தை நோக்கி வற்றிப்போ என்றும் நதிகளை வட்டாந்தரையாக்குவேன் என்றும் சொல்கிறவர். கோரேசை குறித்து அவன் மேய்ப்பன். அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானது எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்கிறவர் நான். ஆமென். ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆண்டவரை விட்டுவிட்டு விலகி சென்றிருப்பீர்களானால் கர்த்தர் அவர் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். வேதம் சொல்கிறபடி உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, நான் உன்னை மீட்டு கொண்டேன். வேதம் சொல்கிறது, யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. நிச்சயமாக கர்த்தரால் நீங்கள் மறக்கப்படுவதில்லை. எல்லா சூழ்நிலையிலிருந்தும் கர்த்தர் உங்களை மீட்டு இன்னும் சமாதானமாய், ஆசீர்வாதமாய், சந்தோஷமாய் இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எந்த சூழ்நிலையும் பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களை நீங்கள் தேவ கரத்தில் ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்களை அற்புதமாக வழிநடத்துவார். God bless you.